கோவை ஜெம் மருத்துவமனை சார்பில் உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு செயற்கை நுண்ணறிவு விழிப்புணர்வு தளம் டாக்டர் ஜெம் அறிமுகம். உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு கோவை ஜெம் புற்றுநோய் மையம் சார்பில் புற்றுநோயை எதிர்த்து வெற்றி பெற்ற நோயாளிகளை கௌரவிக்கும் சிறப்பு நிகழ்ச்சியும் டாக்டர் ஜெம் என்னும் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான புற்றுநோய் அறிவு தளம் அறிமுக நிகழ்ச்சியும் நடைபெற்றது. நோயாளிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு புற்றுநோய் தொடர்பான துல்லியமான அறிவியல் ஆதாரமுள்ள மற்றும் நம்பகமான தகவல்களை வழங்கும் நோக்கில் உருவாக்கப்பட்ட இந்த தளம் நோயாளிகளின் சிகிச்சை புரிதலை மேம்படுத்தி தகவல் அறிந்த சரியான முடிவுகளை எடுக்க உதவும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நிகழ்வில் உரையாற்றிய ஜெம் புற்றுநோய் மையத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் பிரவீன்ராஜ் பேசுகையில், இன்றைய காலகட்டத்தில் புற்றுநோய் குறித்த தவறான தகவல்கள் நோயாளிகளுக்கு பெரும் சவாலாக உள்ளன. இதனை எதிர்கொள்ள சரியான அறிவியல் அடிப்படையிலான தகவல்களை தேவையான நேரத்தில் வழங்குவதற்காக டாக்டர் ஜெம் உருவாக்கப்பட்டுள்ளது. இது நோயாளிகளின் நம்பிக்கையையும் சிகிச்சை குறித்த புரிதலையும் அதிகரித்து தகவல் அறிந்த முடிவுகளை எடுக்க அவர்களுக்கு வழிவகுக்கும் என்றார். மேலும் ஜெம் மருத்துவமனையின் தலைவர் பேராசிரியர் பழனிவேல் கூறுகையில், புற்றுநோய் சிகிச்சை இன்று மருத்துவமனை சுவர்களுக்குள் மட்டுமல்ல, தொழில்நுட்பம், மனிதநேயம் மற்றும் விழிப்புணர்வு ஒன்றிணையும் போதுதான் உண்மையான மாற்றம் நிகழ்கிறது. டாக்டர் ஜெம் போன்ற முயற்சிகள் எதிர்கால புற்றுநோய் பராமரிப்பின் அவசியமான பகுதியாக இருக்கும். நம்பகமான தகவல்களுடன் கூடிய மருத்துவ சிகிச்சையை நோயாளிகள் பெறுவதை உறுதி செய்வதே எங்கள் முழுமையான மற்றும் கனிவுடன் கூடிய புற்றுநோய் சேவையின் உறுதிமொழி என்றார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக டாக்டர் சிவதானு பிள்ளை, இஸ்ரோ விஞ்ஞானி, பிரம்மோஸ் திட்டத்தின் தந்தை மற்றும் சரவண சுந்தர் IPS காவல்துறை தலைவர், மேற்கு மண்டலம், கோவை ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் புற்றுநோய் நிபுணர்கள், சுகாதார வல்லுநர்கள், புற்றுநோயிலிருந்து மீண்டவர்கள் கலந்து கொண்டு நிகழ்வினை சிறப்பித்தனர். டாக்டர் பிரவீன்ராஜ், ஜாயிண்ட் மேனேஜிங் டைரக்டர், ஜெம் ஹாஸ்பிட்டல். என்னுடன் டாக்டர் ராஜபாண்டியன், தலைமை மருத்துவர், சிறுகுடல் மற்றும் பெருகுடல் புற்றுநோய் துறையின் தலைமை மருத்துவர். இப்போ இன்றைக்கி உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு இப்போ இன்றைக்கி ஜெம் மருத்துவமனையில் டாக்டர் ஜெம் அப்படிங்கிற AI சாட்பாட் அசிஸ்டண்ட் அப்படின்ற விஷயத்தை லான்ச் பண்ணியிருக்கோம். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு வாட்ஸ்அப் மூலமாகவே பேஷண்ட்ஸ் அது பொதுமக்கள் யாருக்காச்சும் புற்றுநோய் பற்றின என்ன கேள்விகள் இருந்தாலும், ஏன் வருது, இப்போ தடுக்கிறதுக்கு என்ன முறைகள் இருக்குது, என்னென்ன டெஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு புற்றுநோய் பற்றி என்ன தெரிஞ்சுக்கணுமானாலும் அதில் ஒரு மெசேஜ் மூலமாகவோ இல்லை வெறும் ஒரு வாய்ஸ் மெசேஜ் மூலமாகவோ அவங்க எந்த கேள்விகளை கேட்டாலும் டாக்டர் ஜெம் அப்படின்ற ஒரு AI அவதாரை உபயோகப்படுத்தி, ஒரு AI மூலமாகவே உருவாக்கப்பட்ட ஒரு மருத்துவர் அவங்க அதற்கான பதிலை, சரியான பதிலை என்ன மாதிரி செய்யணும், மேற்கொண்டு என்ன நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத பற்றி அந்த AI அசிஸ்டன்ட் சாட்பாட் நமக்கு செய்யும். ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இது தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக இப்படி ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் முக்கியத்துவமானது. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அது இன்றைக்கி சில புற்றுநோயிலேருந்து வெளியில் வந்த மாதிரி இன்றைக்கி பேஷண்ட்ஸும் இன்றைக்கி வந்திருந்தாங்க, அவங்களையும் ஹானர் பண்ணியிருந்தோம். அதை பற்றி டாக்டர் ராஜபாண்டியன் உங்களுக்கு சொல்லுவார். அப்படி வச்சுக்கோங்க சார், அது ஃபோன் எடுத்துருங்க சார். எல்லோருக்கும் வணக்கம். எதுக்காக இன்றைக்கி நம்ம கூடியிருக்கோம் அப்படின்னா, இப்போ எவ்ரி இயர் February 4th நம்ம கேன்சர் அவேர்னஸ் டே அப்படின்னு கொண்டாடுறோம். ஸோ மக்களுக்கு கேன்சர் யூஸ்வலாக எல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக பேஷண்ட் வருவாங்க. இப்போ இந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு டேவை உண்டு பண்ணது தான் இந்த எல்லாத்துக்குமே வேர்ல்டு கேன்சர் டே அப்படின்னு. இப்போ நம்ம டெவலப்ட் கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரோடைய கேன்சருக்கு வரத்துக்கு முன்னாடியே சில இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க. அதாவது ஹோல் பாப்புலேஷன், அந்த நாட்டில் இருக்க எல்லா மக்களுக்குமே இப்போ 40 வயசு 50 வயசு ஆனவங்களும் சில ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் அப்படின்னு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் நம்ம நாட்டில் நம்ம பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம கோடிக்கணக்கான மக்களுக்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம மக்களுக்கு நம்ம அவேர்னஸை க்ரியேட் பண்ணால் அவங்களாவே இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கேன்சர் முத்தின ஸ்டேஜை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்ப ஸ்டேஜிலே கண்டுபிடிச்சிட்டு அதை க்யூர் பண்ணிடலாம். ஸோ மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருந்தால் தான் ஆக்சுவலாக அந்த இன்வெஸ்டிகேஷனை பண்ணிக்க வருவாங்க. அப்போ தான் நம்ம கேன்சர் இருக்கா இல்லையான்னு நிறைய டெஸ்ட் இருக்குது. சில வெளியே இருக்கிற கட்டி ஈஸியாக தெரிஞ்சிடும், உள்ளுக்குள்ளே வளர்கிற கட்டி தெரியாது. அதனால தான் வயிற்றில் வர்றது எதுவுமே அட்வான்ஸ் ஆனால் தான் நமக்கு வெளியவே தெரியும். ஸோ அட்வான்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ரொட்டீனாக ஒரு ஸ்கேனோ, ஒரு எண்டோஸ்கோப்பியோ, கொலனோஸ்கோப்பியோ அதெல்லாம் பண்ணால் தான் அது ஏர்லி ஸ்டேஜில் இருக்க முடியும். இப்போ ஏர்லி ஸ்டேஜில் ஸ்டேஜ் 1, 2, 3, 4 4 ஸ்டேஜ் இருக்குது.
ஃபஸ்ட்டு வந்து இப்போ இருந்து ஸ்டேஜ் 1, 2, 3 ஸ்டேஜுக்குள்ளே எப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்சாலும் க்யூர் பண்ணிடலாம். இப்போ எந்த வகையான கேன்சராக இருந்தாலும். இப்போ நம்ம ஜெம் ஹாஸ்பிட்டலில் பொறுத்தும் நம்ம வந்து இப்போ உலகத்திலே நம்பர் 1 இருக்கிறோம் GI கேன்சர் சென்டர். அதாவது வயிற்றில் வர கேன்சருக்கு நம்ம வந்து நம்பர் 1 இது வரைக்கும் இருந்தோம். இப்போ லாஸ்ட் இயர் வந்து பொதுவாக எல்லா கேன்சருக்கும், அதாவது வயிற்றுக்கு இல்லாத கேன்சர், GI கேன்சர் தவிர கேன்சர் பிரெஸ்ட்டு, கேன்சர் தைராய்டு, லங் கேன்சர், எல்லா கேன்சருக்கும் உண்டான ஒரு சென்டர் நம்ம உருவாக்கியிருக்கிறோம். அதுலேயும் நம்ம வந்து முதன்மையாக இப்போ வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த அவேர்னஸும் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இப்போ இந்த ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக ஒரு சேட் பாக்ஸு க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் யாரை கேட்கணும், எப்போ கேட்கணும். இப்போ வந்து டாக்டர் டைரெக்டாக வந்து கேட்டால் கூட அவங்க வந்து இருப்பாங்களா இல்லையான்னு தெரியாது. இப்போ அந்த மாதிரி ஒரு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கனால எந்த ஒரு கேன்சரை பற்றியும், இப்போ பிரெஸ்ட் கேன்சராக இருக்கும், தைராய்டு கேன்சராக இருக்கும், கோலோரெக்டல் கேன்சராக இருக்கும், இல்லை ஸ்டொமக் கேன்சரா, ஈசோவேர் கேன்சரா, எதை பற்றினாலும் உடனே உங்களுக்கு வந்து அதோட என்ன அறிகுறி இருக்குது, அது உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்குது, எந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம், எப்போ எந்த மாதிரி இருந்தால் அட்வான்ஸ் ஆகுது, ஸோ அதுக்குண்டான தீர்வு என்ன, எப்போ நீங்கள் போய் டாக்டரை பார்க்கணும், எப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான நம்ம ஒரு சாஃப்ட்வேரை வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறோம். இது ஒரு முதன்மையான செயலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா மக்களும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த மெயின் தீம் ஆஃப் இப்போ எவ்ரி இயர் நம்ம வந்து இந்த டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். யூஸ்வலாக இப்போ லாஸ்ட் ஒரு 3 வருஷமாக ஒரு அவேர்னஸ்க்காக முதல் வந்து இந்த வாக்கத்தான், அந்த மாரத்தான், அந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ தட் எல்லாருக்குமே இதை தெரியுது. மெயினாக வந்து ஈவன் ஸ்கூலில் இருக்கிற சில்ட்ரன்ஸ்க்கே தெரியணும். முன்னாடியே ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இதை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம். இது வந்து சில்ட்ரன்ஸ்க்கே இருந்துச்சுன்னா தென் அது இன்னும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். எவ்ரி இயர் இது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ மெயினாக வந்து இந்த டே வந்து இந்த கேன்சர்னால், புற்றுநோயில் பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் ஆகி மோர் தேன் 5 இயர்ஸ், 6 இயர்ஸ், 10 இயர்ஸ்லாம் இருக்கிறவங்களாம் இன்றைக்கி வந்து யூஸ்வலாக அவங்கள கௌரிப்போம். ஸோ இன்றைக்கும் வந்து நிறைய பேர் வந்து அது மாதிரி கௌரவிக்கப்பட்டிருக்காங்க. இது மாதிரி ஆயிரக்கணக்கான மக்கள் பேஷண்ட்டாகவே இருக்கிறாங்க. தேங்க்யூ.